இந்த ஷாரோங்கிற பையன் வந்து எந்த ஊர் அப்படின்னு கேட்டீங்கன்னா கேரளா. இந்த பொண்ணோட பேரு கிரீஷ்மா. இந்த பொண்ணு எந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், அதாவது தமிழ்நாடு பார்டர். சரிங்களா, தமிழ்நாடு கேரளா பார்டர். ரெண்டு பேர் வீடும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இந்த பொண்ணு அந்த பையனை மீட் பண்ணுறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் கேப் தான் ஆகும். ஓகேங்களா, இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு வந்திருக்காங்க சீரியஸாகவே. ஆனால் இந்த லவ் ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை. அதுதான் இங்கே ஒரு பெரிய பிரச்சனையே. ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க. அலைன்ஸ் பார்த்த மாப்பிள்ளை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி மேனாக இருக்காரு. இது வந்து அந்த பொண்ணுக்கு தெரிய வந்து இந்த மாதிரி வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்க தெரிஞ்சோடனே இந்த பொண்ணுக்கு சமாதானம் தான் போல. அதனால தான் இந்த இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு. சரிங்களா, இந்த வீட்டில் பார்க்குற பையனை பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த ஷாரோன்கிற பையனை கொள்றதுக்கு இந்த கிருஷ்ணகிற பொண்ணு திட்டமிட்டது. சரிங்களா, இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணால் விருப்பம் இல்லை. ஆனால் ஷாரோனுக்கு கிருஷ்ணா கல்யாணம் பண்ணணுன்ற ஆசையிலே இருக்கான். அந்த பொண்ணு அடிக்கடி சொல்கிறான், நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு அடிக்கடி சொல்கிறான். ஆனால் அது கிருஷ்ணாவுக்கு ஏற்றுக்கிற மனசில் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஷாரோனை கலட்டி விட்டால் மட்டும்தான் நம்ம வந்து இந்த நம்ம வீட்டில் பார்க்குற பையனை நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ ஷாரோனை வந்து கழட்டி விடுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா அவன் வந்து பின்னாடியே வர்றான். லவ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கான். அப்படிங்கிறப்ப அவ்வளோ ஈஸியாக கழட்டி விட முடியாது. ரெண்டாவது, சேர்ந்து நெருக்கமாக எடுத்த ஃபோட்டோஸ் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ லவ் பண்ணும்போது நிறைய பேர் வந்து நெருக்கமாக ஃபோட்டோ எடுக்கிறது வாஸ்தவம் தான். அப்போ அதே மாதிரி இந்த நெருக்கமாக எடுத்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷாரோன்ட்ட இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோஸும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. திடீர்னு நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா கூட திரும்ப நாளைக்கு வந்து நம்ம மிரட்ட மாட்டாங்கிறது என்ன விஷயம் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் உங்களை கொலை பண்ணிட்டோம் அப்படின்னா இவன் நம்ம நாட்டில் எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டான், நம்ம உன எப்படியாவது சீக்கிரட்டாக கொலை பண்ணிடுவோன்ற ஒரு பிளானிங்க்கு வர்றாங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க வந்து எப்படி கொலை செய்யணும், எப்படி வந்து ஈஸியாக கொலை பண்ணுறது, எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல்னு சொல்லிட்டு கூகுள், யூடியூப் இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் தேடி பார்க்குறாங்க எப்படிலாம் பண்ணுறாங்கன்ட்டு. அப்புறம் அதில் வந்து அவங்க என்ன விஷயம் கற்றுக்குறாங்கன்னா, பேராசிட்டமால் டேப்லெட் பார்த்தீங்களா, நம்ம காய்ச்சலுக்காக போடுறது, அந்த டேப்லெட்டை ஒரு அளவுக்கு மேலே போட்டாங்க அப்படின்னா அவங்க மயக்க நிலையை அடைஞ்சிருவாங்க, சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணுறாங்க. குடிக்கிற தண்ணியில் ஒரு 40க்கு மேலே மாத்திரைகளை போட்டு ஷாரோன்ட்ட கொடுக்குறாங்க. ஆனால் ஷாரோன் வந்து ஃபஸ்ட்டு தண்ணி குடிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி கசப்பாக இருக்குது, வேண்டான்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாரு. சரிங்களா, அப்போ கூட கிருஷ்ணா மேலே ஷாரோனுக்கு டவுட் இல்லை. ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா இவன் என்ன எது தப்பிச்சிட்டானே அப்படின்ட்டு ரெண்டாவது டைம் வந்து பிளான் பண்ணுறாங்க. அதுதான் இந்த மேங்கோ ஜூஸ் சேலஞ்ச். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து செல்ஃபி மாதிரி வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாரு. அப்போ பின்னாடி வந்து அவங்க மேங்கோ ஜூஸ் பாட்டில் வச்சுட்டு மூடி திறந்து ஏதோ மிக்ஸ் பண்ணுற மாதிரி தெரியும் நமக்கு. அந்த வீடியோ தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து கலந்தது தான். அதாவது அதுலேயும் வந்து நிறைய மருந்து கலந்து கொடுத்ததுனால டவுட் வராது. ஏன்னா